Good evening. Assalamu alaikum. Good evening, madam. Okay. இன்னைக்கு நியூ லெசன் உண்டு. அதாவது நியூ சாஃப்ட்வேர் உண்டு, ரைட்? அத பத்தி நாங்க பார்ப்போம். நார்மலி எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் Corel Draw சொல்ற சாஃப்ட்வேர். ஓகே? Corel Draw பத்தி தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த இருக்குது Corel Draw. அப்ப ஃபர்ஸ்ட் அத பார்க்க முதல்ல அதுல என்னெல்லாம் செய்யணும்ன்றத பார்ப்போம். நீங்க நார்மலி பார்த்திருப்பீங்க சில டிஷர்ட் டிசைன்ஸ் எல்லாம் செய்யறாங்க இல்லையா? அது டிஷர்ட்டுக்கு மட்டும் இல்ல, அந்த டிசைன் இப்போ ஒரு பெரிய ஒரு கம்பெனின்னு வச்சுக்கொள்வோமே, அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த அவங்களோட லோகோவை எப்படி டிஷர்ட்லயும் அடிக்கிறாங்க, அவங்களோட பேக்ஸ்ல, அதே மாதிரி தொப்பில, அப்படி அவங்களோட எதுக்கு அவங்களோட பர்ஸ்ல அப்படின்னு அவங்களோட சகலத்திலையும் அடிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுமே. அப்ப அத மாதிரி உங்களுக்கு வேலைகளை இந்த Corel Drawலையும் செஞ்சு கொள்ள இயலும். ரைட்? அப்ப இதுக்கு முதல்ல பார்த்த 2 சாஃப்ட்வேர் செய்ய இயலான்றது இல்ல, செய்ய இயலும். ஆனாலும் Corel Drawல தான் மெயினாவே இத மாதிரி நிறைய பிரிண்டிங் ஒர்க்ஸ் வந்து செய்வாங்க. என்னன்னா அதுல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அதுகளை விட கொஞ்சம் ஈஸியான வேஸ் வந்து தந்திக்கிறாங்க. ரைட்? அதே மாதிரி நீ பார்த்திருப்பீங்க சின்ன இன்விடேஷன்ஸ் எல்லாம் நிக்குது இல்லையா? அப்ப நான் அன்னைக்கும் சொன்னேன் எப்படி இல்லஸ்ட்ரேட்டர் அழகான இன்விடேஷன் செய்யலும், அதே மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் செய்யலும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த Corel Drawலையும், ரைட்? Corel Drawலையும் என்னண்டா உங்களுக்கு இன்விடேஷன் செய்யணும். நீங்க நார்மலா பார்த்திருப்பீங்க நிறைய பிரிண்டிங் இடங்கள்ல வந்து இன்விடேஷன் கார்டுகள் நாங்க அடிக்க போறோம்டா, அப்படி ஒரு விசிட்டிங் கார்டு செய்ய போறோம்டா, இல்ல டக்குன்னு அவங்களுக்கு எப்படி லேசியான சாஃப்ட்வேர் தான் இந்த Corel Draw. குயிக்கா அதுல என்ன செய்வாங்க, 2-3 டெம்ப்ளேட்ஸ போடுவாங்க, அவங்களோட போட்டோஸ் இமேஜஸ் எல்லாம் போட்டு டக்குன்னு டைப் பண்ணி முடிச்சுட்டு பிரிண்ட் அவுட்டையும் அதுலயே எடுப்பாங்க. என்னன்னா அதுல பிரிண்டிங் ஸ்கில்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியா வச்சுக்குது. ரைட்? அதே மாதிரி இது மாதிரி டிஷர்ட் பிரிண்டிங், அப்ப நீங்க பாப்பீங்க நிறைய இடங்கள் ஜெர்சி டிசைன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அப்ப அத மாதிரி டிசைன்கள் உங்களுக்கு டிஷர்ட்டுக்கு, உங்களோட டிஷர்ட்டுக்கு நீங்களே டிசைன் பண்ணிக்கொள்ள இயலும். நார்மலா இப்ப சில ஆட்களுக்கு ஐடியா சீக்கும் இல்லையா? என்ன சரி உங்களோட ஒரு போட்டோ உண்டோ, அப்படி இல்லாட்டி உங்களோட என்ன சரி நீங்க ஒரு கிளாஸஸ் ஒன்று செய்றீங்களோ, இல்லாட்டி நீங்க என்ன சரி ஒன்று ரன் பண்றீங்கன்னா அந்த லோகோ வந்து என்ன டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ண வேணும் அப்படின்ற ஐடியாஸ் நிறைய பேருக்கு இருக்கு. ரைட்? அப்ப அத மாதிரி என்ன சரி ஐடியாஸ் இருந்தா உங்களுக்கு இந்த Corel Draw மூலம் அத செஞ்சு கொள்ள இயலும். ஓகே? பாருங்க டிஷர்ட் பிரிண்டிங். அதே மாதிரி இத மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் எல்லாம், ரைட்? இத மாதிரி வெட்டிங் கார்ட்ஸ் கூட உங்களுக்கு அதுல செய்யலும். அதே மாதிரி போஸ்டர்ஸ், நான் அதுவும் அந்த இல்லஸ்ட்ரேட்டர் சொன்ன மாதிரி தான், இல்லஸ்ட்ரேட்டர் எந்த அளவுக்கு கிரியேட்டிவா போஸ்டர்ஸ் செய்யலுமோ அதே மாதிரி Corel Drawலையும் நீக்குது. என்னன்னா Corel Drawலையும் நிறைய ஷேப்ஸ் உங்களுக்கு எடுக்கலும். அதே மாதிரி பென் டூல்ற நிறைய வெரைட்டி பென் டூல் செய்யுது. அதெல்லாம் நாங்க ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். பார்க்க போக்கிட்டு உங்களுக்கு விளங்கும் எப்படி இல்லஸ்ட்ரேட்டரை விட இதுல என்னென்ன டூல்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ண ஹெல்ப் ஆகுதுன்றது உங்களுக்கு வரும். ரைட்? பாருங்க இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகா அதுல கிரியேட் பண்ணி. அதே மாதிரி மக் டிசைன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் இப்ப கொமாண்டா செஞ்சுட்டு வராங்க. குயிக்கா இப்படி இந்த மக் டிசைன் எல்லாம் குயிக்கா செஞ்சு எடுக்கிறாங்க. ரைட்? அப்ப அந்த மக் டிசைன்ஸ் கூட உங்களுக்கு இந்த Corel Drawல நல்லா பெர்ஃபெக்ட்டா எடுத்து செஞ்சு கொள்ள இயலும். ரைட்? ஓகே. அப்ப இத மாதிரி நிறைய வேலைகள் உங்களுக்கு இந்த Corel Drawலால அழகா பண்ணிட்டு போகதான் இருக்குது. இப்ப நான் இந்த Corel Drawவை ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா Corel Draw பாருங்க இப்படித்தான் உங்களுக்கு வியூ இருக்கும். இப்ப இதுக்கு முதல்ல பார்த்த போட்டோஷாப் ஐக்கியலும் இல்லஸ்ட்ரேட்டர் ஐக்கியலும் அது ரெண்டுலயும் ஒரு ஒத்துமை இருந்துச்சு இல்லையா? அது ரெண்டும் எப்படி ஒன் பண்ணி பாக்கிட்டா கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸ்கிரீன் எப்படி உள்ளுக்கும் கொஞ்சம் டார்க் கலரா, அதே மாதிரி முன்னுக்கே ஒரு பேஜ் ஒன்று வந்து வெல்கம் டு அப்படின்னு எல்லாம் வந்து இல்லஸ்ட்ரேட் அப்படின்னு எல்லாம் முன்னுக்கு ஒரு பேஜ் ஒன்று வந்துக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இதுலையும். ஆனா பாக்குறதுக்கு எப்படி இது கொஞ்சம் பிரைட்டா கொஞ்சம் விளங்குது. ரைட்? இதுலையும் ஃபர்ஸ்ட்க்கே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது, கெட் ஸ்டார்டட் என்று சொல்றதுல தான் நியூ டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இருக்குது. ரைட்? நீங்க ரீசெண்டா என்ன சரி செஞ்சீங்க அதுகள் வந்து உங்களுக்கு சைட்ல காட்டும். அதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, வாட்ஸ் நியூ, அதாவது இதுல என்ன புது விஷயங்கள் ஆட் ஆகிக்குது
அத பத்தின விஷயங்கள் இது லேர்னிங் கெட்மோ அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் காட்டுது. ரைட். அப்ப எங்களுக்கு தேவை இந்த இருக்குது இந்த நியூ டாக்குமெண்ட் தான் இப்ப எங்களுக்கு தேவை. ஓகே. அப்ப நான் இருக்கிற பேரு நியூ டாக்குமெண்ட் எடுக்கிறேன். கிளிக் பண்ணா இப்ப எல்லாத்துறையும் மாறுதான். இதுரையும் எப்படி உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்குரிய சைசஸ் அண்ட் செட்டிங்ஸ் கேக்குது. நார்மலா எல்லாத்துலயுமே அதுகள் போட்டாதான் உங்களுக்கு எப்படி உங்களோட ஒர்க்ஸ செஞ்சு கொள்ள இயலும் இல்லையா? ரைட். அப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட்கே 8.5 11 ஒரு சைஸ் வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி மத்ததுரையும் காட்டுறாங்க. பாருங்க உங்களுக்கு இங்க டிஃபால்ட் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்ப இதுல விளங்குதாய்க்கும் இது வந்து CMYK ஃபார்மட்ல இருக்குது. இது RGB சும்மா அதாவது டிஃபால்ட் ஃபார்மட்ல உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலுமான ஃபார்மட்ல இருக்குது. இத மாதிரி எனக்கு இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் கீழே சைஸஸ் தந்திக்கிறாங்க. இதுலயே பாருங்க பிசினஸ் கார்டு சைஸ். அதாவது நான் உங்களுக்கு லாஸ்டா இல்லஸ்ட்ரேட்டர் படிக்கிட்ட சொல்லி தந்தேன் இல்லையா? நார்மலா நாங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ் இவ்வளவு தான் எடுக்கிறேன்ட்டு. இதுல பாருங்க அந்த சைஸஸ் மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு தந்திக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு பார்க்கல மத்த இதுல மாதிரியே தான் இதுலயும் நிறைய வெரைட்டியான டெம்ப்ளேட் செய்யுது. பாருங்க கீழே கீழே போக போக உங்களுக்கு விளங்குதாய்க்கும் ஒவ்வொரு மாதிரி டெம்ப்ளேட் செய்யுது. இப்ப இதெல்லாம் என்னது வெப் பேனர் வெப் டிசைன்ஸுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய சைசஸ் தான் அவனுக்கு வச்சிக்கிறாங்க. அப்ப அதுல போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டரை மாத்தான் இதுலையும் பாருங்க போனுக்குரிய சைசஸ் கூட இதுலையும் மென்ஷன் பண்ணி இருக்குது. ரைட். பாருங்க எல்லா மாதிரி டிசைன்ஸும் காட்டுறாங்க இல்லையா? ஓகே. அப்ப உங்களுக்கு இப்படி ஃபுல்லா எடுக்க மேலும் அப்படி இல்லாட்டி இந்த பேஜ் டைப்புக்கு போனா பாருங்க லார்ஜஸ்ட் பேஜ் சைஸ்னு ஒன்று எடுத்தா பெரிய சைசஸ் மட்டும்தான் உங்களுக்கு இணைக்கிற காட்டும். ரைட். இதே ஸ்மாலஸ்ட் பேஜ் சைஸ்னு போட்டா ஸ்மால் ஆயிக்கிற சைசஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணி காட்டும். உங்களுக்கு அப்படியும் தேவைண்டா கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். அவ பேஜ் டைப்பை போயிட்டு கிளிக் பண்ணா எல்லா வெரைட்டியான உங்களுக்கு இதுகளையும் எடுக்க இயலும். இதுலயே இணைக்கிற போறேன். இதுல பாருங்க ஆல் பேஜஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகே. உங்களுக்கு நார்மலா ஆல் பேஜஸ்ல இருந்தே தான் நார்மலா எல்லாரும் போறது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் கஸ்டம் அதே மாதிரி பிரிண்ட்னு சொல்றதுல உங்களுக்கு நார்மலா தெரியும் இல்லையா? பிரிண்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறது அந்த பிரிண்ட் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வெப் டிசைனுக்கு பண்ண அது அப்படியும் இல்லாட்டி டிவைசஸ் இது அப்படியும் இல்லாட்டி சோசியல் மீடியா போஸ்டர்ஸ். ரைட். நீங்க ஒரு சோசியல் மீடியா போஸ்டர்ஸ் வந்து நீங்க செய்ய வேணும்டா அதுக்குரிய சைசஸ் எல்லாம் கூட இன்னைக்கு மென்ஷன் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். அப்ப நான் சும்மா ஆல் பேஜஸ்னு போட்டிக்கிறேன். போட்டுட்டு உங்களுக்கு தேவையான சைசஸ் இங்க சிலெக்ட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. சிலெக்ட் பண்ண போறோம். இங்கேயும் எப்பயும் மாதிரி உங்களுக்கு தேவையான நேம் உண்ட போடத்தான் இருக்குது. ரைட். அதே மாதிரி இதுலையும் இல்லஸ்ட்ரேட்டர் மாதிரியே தான் கேக்குறாங்க நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனை பேஜஸ் தேவைன்னு. இப்போ உங்களுக்கு தேவைக்கு மாறி இதுல போடு நீங்க என்ன தேவைக்காக நீங்க எடிட் பண்றீங்களோ அதுக்கு எத்தனை பேஜஸ் தேவைப்படுதோ அதுக்கு மாதிரி உங்களுக்கு போட்டுக்கொள்ள இயலும். நான் இப்பைக்கு நினைக்கிறேன் 1 தான் போடுறேன். ரைட். அதே மாதிரி பேஜ் எப்படி வியூ ஆக வேண்டி கேக்குது. இப்ப நாங்க ஒரு பேஜ் தான் நீக்குது அதனால சிங்கிளாவே வியூ பண்ணினா எங்களுக்கு போதும் இல்லையா? இப்ப நிறைய பேஜஸ் இருந்தா மல்டிபிளா நீங்க வியூ பண்றத போட்டுக்கொள்ள இயலும். அதாவது அதோட நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை போடு. அப்ப எங்களுக்கு இப்ப தேவை சிங்கிள் தானே ஒரு தாள் தானே அதனால ஒரு தாளுக்கு மாதிரி போட்டுட்டு பாருங்க நார்மலா இங்க கலர் மூட் வந்து CMYK இதுலயே உளுந்துதான் இருக்கும். ரீசன் என்ன இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் ஹவுஸ்லயே இப்படி நார்மலா யூஸ் பண்றாங்க இந்த Corel Draw. அப்ப அவங்க ஒவ்வொரு முறையும் எடிட் பண்ணி கொண்டு CMYK அந்த ஆப்ஷனை போட்டிப்பாங்களா? RGBல இருந்து CMYK அப்படின்னு செஞ்சுட்டிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால இதுல டிஃபால்ட்டாவே CMYK கலர் வந்து அங்க சிலெக்ட் ஆகி இருக்கும். ரைட். அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னா இதுல வித்தும் ஹைட்டும் யார் சரி ஒருத்தர் உங்களுக்கு சொல்றாங்க எங்களுக்கு இந்த வித்துல தான் தேவை ஹைட்ல தான் தேவைண்டா கஸ்டமைஸ் பண்ணி மேலும். அதே மாதிரி இதுலுக்கும் பாருங்க அந்த நீங்க படிச்ச சாஃப்ட்வேர்ஸ் மாதிரியே தான் இதுலையும் போட்டிக்கிறாங்க. மைல்ஸ் கணக்கு வேணுமா சென்டிமீட்டர் வேணுமா மில்லிமீட்டர் வேணுமா எதிர வேணும்னு கேக்குறாங்க. நார்மலா நாங்க இன்ச்சஸ்ல தான் நார்மலா யூஸ் பண்றேன் அப்படி இல்லாட்டி சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி
அதே மாதிரி ஓரியன்டேஷன், அதாவது ஸ்ட்ரெயிட்டா வேணுமா இப்படி லேண்ட்ஸ்கேப்பா வேணுமா, அதை நீங்க நினைக்கிற உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரெசல்யூஷன்ன்றது சொல்ல தேவையில்ல. நாங்க இப்ப இத்தனை கிளாஸ்லயும் பார்த்தோம் இல்லையா, ரெசல்யூஷன் ஒரு விஷயம். அதே ரெசல்யூஷன் இங்க நான் 300 போட்டு இருக்கிறேன். இப்ப லே அவுட்னு சொல்ற விஷயம் ஒன்றையுமே நான் ஆன் பண்ணல. அது எல்லாமே எனக்கு ஈக்கிற செட்டிங்ஸ் போதும். வேற ஒன்றும் எனக்கு செய்யறதுக்கு இல்ல. இதாக்கியாச்சு. ஓகே பண்ணத்தான் ஈக்குது. தேவையான சைஸஸ செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணத்தான் ஈக்குது. இப்ப நான் அதுக்கு முதல்ல இங்க டெம்ப்ளேட்ஸ்னு சொல்ற ஒரு ஆப்ஷனுக்கு போறேன். ரைட். பாருங்க, இதுல வந்து எக்ஸாம்பிளோட சும்மா வரைஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. அதாவது எப்படி ஒரு இன்விடேஷன் கார்டு. ரைட், பாருங்க ஒரு இன்விடேஷன் போட்டுக்கிறாங்க இல்லையா, அதுலயும் சைஸஸையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே தந்திக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த இன்விடேஷன், அதாவது இந்த சைஸ் தான் தேவை, இதே மாதிரி உங்களுக்கு தேவைண்டா நீங்க இத ஓபன் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த இத கிளிக் பண்ணிட்டு ஓபன் பண்ணா இதே பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகிரும். ஆணிக்கிற இருந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ்ல இருந்தே கலரை சேஞ்ச் பண்ணி டிசைனை சேஞ்ச் பண்ணி வேற என்ன சார் டைப் பண்ணி எல்லாம் உங்களுக்கு அவுட்புட் எடுத்துக்கொள்ள இயலும். ரைட். அப்ப இது மட்டும் இல்ல, நான் கீழே எல்லாம் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் இப்படி பெரிய போஸ்டர் சைஸ் இல்லையா, சும்மா இது எக்ஸாம்பிளுக்காக நினைக்கிறவங்க செஞ்சு போட்டிக்கிறாங்க. ரைட். பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுக்குது இல்லையா. ரைட். பாருங்க, வீக்லி பிளானர் இருக்குது, அதெல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவைக்கு மாதிரி. இந்த தேங்க்யூ கார்டு செய்யறது அப்படின்றத சின்ன சின்ன நினைக்கிற டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு குயிக்கா செய்யறதுக்கு மாதிரி தந்திக்கிறாங்க. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு போர்ட்போலியோ செய்யறதுக்கு மாதிரி உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் தந்தே இருக்குது. அப்ப என்ன செய்ய வேணும், இதை ஓபன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேணும்டா மாத்தி விட்டுட்டு உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸை போட்டு செஞ்சு கொள்ள இயலும். ரைட். ஓகே. அப்ப தேவைண்டா டெம்ப்ளேட்ஸுக்கு போகலும். அப்படி இல்லாட்டி இங்க நிக்கிற இந்த உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ செஞ்சுட்டு ஓகேன்னு ஒன்றை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ண பாருங்க, இப்படி உங்களுக்கு காட்டும். ரைட். அப்ப இப்படித்தான் உங்களுக்கு இந்த கொரல் ட்ரோ வந்து காட்ட போகுது. ஓகே. ரைட். ஓகே. அப்போ உங்களுக்கு இப்படித்தான் கொரல் ட்ரோன்னு சொல்ற பேஜ் வரும். நார்மலா இது வந்து ஃபுட்ரூலோடையே தான் வரும். நார்மலா ஃபுட்ரூல் இல்லாம வாரது குறம். ஓகே. அப்ப இந்த ஃபுட்ரூலோட தான் நீங்க இதுலயும் ஒர்க் பண்ண போறீங்க. பாருங்க, எனக்கு கிட்ட போகிட்டே ஒரு லைன் ஒன்று மாதிரி காட்டுது இல்லையா, சும்மாவே அன்னைக்கு எப்படி லைன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ரீசன் என்னண்டா, இதுல எல்லாம் சரியா அந்த எட்ஜஸ் பார்த்து அந்த ப்ளீட் ஆப்ஷன் எல்லாம் பார்த்து செய்யறதுனால தான் அன்னைக்கு போக்கிட்டே உங்களுக்கு அதுக்குரிய ஆப்ஷன் காட்டிட்டே இருக்குது. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இப்படி இருக்கிற பேஜ்ல வந்து உங்களுக்கு இந்த மவுஸ்ல நீங்க ஒர்க் பண்றதா, மவுஸ்ல நடுவுற சென்டர்ல ஒரு பட்டன் ஒன்று மாதிரி இருக்குது இல்லையா, ஒரு ரோல் ஒன்று மாதிரி. ரைட். அத வந்து இப்படி செய்ய போக்கிட்ட அந்த ரோலெல்லாம் ரோல் பண்ண போயிட்டு சின்னதும் ஆகும், பேஜஸ் பெருசும் ஆகும். அப்போ உங்களுக்கு இதுல வந்து எப்படின்னா கீபோர்ட்ல செய்யறதை விட இந்த மவுஸ்ல இப்படி ரோல் பண்ணி செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரைட். அதாவது கொஞ்சம் குயிக்கா ரோல் பண்ணி சின்னது பெருசாக்கிட்டு அங்கிட்டுக்கு இங்கிட்டுக்கு எல்லாம் புடிச்சிட்டு போக லேசியா இருக்கும். ஓகே. ஓகே. அப்ப பாருங்க, இதுல நான் இன்னைக்கு கொஞ்சம் டூல்ஸ் தான் இருக்குது இல்லையா, இந்த கொஞ்சம் டூல்ஸா இருந்தாலும் வேலை எப்படி இதுல பெரிய வேலைகள் செஞ்சு கொள்ள இயலும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கல கலர் பா வந்து இங்க நிக்கிறதான் உங்களுக்கு காட்டும். இதுல இந்த 2 டாட்ஸ் மாதிரி இக்கித்தனே 2 ஏரோ மாதிரி அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இன்னும் ஷோ ஆகும். இப்ப இவ்வளவுதான் கலர்ன்றது இல்ல, இங்க நிக்கிற போனா இன்னுமே உங்களுக்கு ஷோ பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். கீழே கீழே இப்படி போகே மேல் வரும், மேல போயிட்டு கொள்ளே. ரைட். அப்ப இப்படித்தான் சைட்ல தான் இதுல கலர்ஸ் காட்டும். அதே மாதிரி நீங்க யோசிப்பீங்க, லைக் இந்த லேயர்ஸ் ஒன்று பார்த்துமே லேயர்ஸ்ன்றது இங்க இல்லையான்ட்டு. உண்மையிலுமே இந்த கொரல் ரோல தான் அந்த லேயர்ஸ் சொல்ற விஷயம் வந்து இல்லாம இருக்குது. ரைட். அப்ப இதுக்கு முதல்ல நீங்க பார்த்த ரெண்டுலயுமே லேயர்ஸ் இருந்துச்சு இல்லையா,
அப்ப இதுல லேயர்ஸ் இல்ல. ஆனா லேயர்ஸுக்கு பதிலா நீங்க ஆப்ஜெக்ட பின்னுக்கு முன்னுக்கு மாத்துறதுக்கு ஆப்ஜெக்ட்னு சொல்ற ஒரு ஆப்ஷனுக்கு போனா முன்னுக்கு பின்னுக்கு மாத்திக்கொள்ள இயலும். ரைட்? ஓகே. அப்ப நான் இப்படி ஓபன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இங்க நிக்கிற உள்ள செட்டிங்ஸ் உங்களுக்கு காட்டு. அதாவது நீங்க ஓபன் பண்ணி ஒரு சைஸுக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க உங்களோட பேஜ வந்து மாத்த வேணும்னு நினைக்கிறீங்க. அப்படி மாத்த வேண்டாம். நீங்க போங்க அந்த பாருங்க லெட்டர்னு சொல்றதுல. இதுல போனா உங்களுக்கு A4 சைஸ்னு போடணும். அப்படி இல்லாட்டி பாருங்க ஜப்பனீஸ் போஸ்ட் கார்டு இல்லை. அந்த சைஸ் போடணும். பாருங்க. நீங்க ஒவ்வொன்று கிளிக் பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மாறுறத பார்க்க ரைட்? விளங்குதாய்க்கும் என்ன மாதிரி எல்லாம் எனக்கு இதை காட்டுதுன்னு. ஓகே. அப்ப இவ்வளோ சைசஸும் இதுல உங்களுக்கு மென்ஷன் ஆயிட்டே. இப்ப இதெல்லாம் பிசினஸ் கார்டு சைஸ். ரைட்? அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவையோ அந்த ஆப்ஷனை உங்களுக்கு இங்க நிக்கிற மாத்திக்கொள்ளையுமே. அதே மாதிரி நாங்க சொன்னேன் இல்லையா உங்களுக்கு சைசஸ் வித் ஹைட் எல்லாம் என்ன சரி சேஞ்ச் பண்ண வேணும்டா அங்க நிக்கிற சேஞ்ச் பண்ணிட்டு வரையலும். அதே செட்டிங்ஸ் வந்து இங்க நிக்கிறேன் காட்டுது. இங்க நிக்கிறேன் உங்களுக்கு தேவைண்டா சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. ரைட். இதே மாதிரி இது வந்து பேஜ் இப்படி ஆக்குறதும் நேராக்குறதும். ஓகே. இதுலயும் நீங்க நினைக்கிற இன்ச்சஸா இல்லாட்டி மில்லிமீட்டரா உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல தேவையோ அதையும் போட்டுக்கொள்ள இயலும். அதே மாதிரி பேஜ கிரியேட் பண்ண போறோம். இந்த இது ஒரு பிளஸ் உண்டு இல்லையா? இத கிளிக் பண்ணினா எகெயின் உங்களுக்கு இன்னொரு நியூ பேஜ் உண்டு. இதுலயே அட்டாச் ஆகின மாதிரி வரும். பாருங்க அடுத்தது பிசினஸ் கார்டு ஒன்று எடுத்து ஓகே பண்றேன். பாருங்க அடுத்தது என்னது பிசினஸ் கார்டு சைஸ் இது. ஃபர்ஸ்டுக்குள்ளது வேற ஒரு பேஜ், ரெண்டாவதுக்குள்ளது வேற ஒன்று. அப்ப ஒரே ஃபார்மட்ல உங்களுக்கு அடுத்ததுன்னு டிசைன் பண்ணிட்டு இயலும். அதாவது ஒரு கிளாஸுக்கு தான் நீங்க ஒரு லோகோ ஒன்று செய்றீங்க. அத வந்து ஒரு லோகோவை செஞ்சுட்டு இங்க ஒரு டிஷர்ட் உள்ளுக்கு போட்டு வைக்கலும். இன்னொரு சைஸ போட்டு இன்னொரு லோகோ வந்து ஒரு கேப் உள்ளுக்கு போடலும். இதே மாதிரி இன்னொரு பிளஸ் போட்டு நியூ டாக்குமெண்ட் எடுத்து அத ஒரு பர்ஸுக்கு மறந்து லோகோ போடலும். அப்ப எப்படி இது எல்லாத்தையும் ஒரேடியா சர்வ் பண்ண போறோம். யாரு சரி உங்களுக்கு இந்த ஃபைல ஓபன் பண்ணி காட்ட சொன்னா உங்களுக்கு எப்படி ஆர்டர்ல ஈக்கும் இல்லையா? அடுத்ததும் இப்ப இப்படி ஆர்டர்ல உங்களுக்கு இருக்கும். பாருங்க இது உண்டு ஒரு பேஜ் நினைக்கிற உண்டு இதுல உண்டு. இப்படி மூணு வெரைட்டியான பேஜஸ் உங்களுக்கு எடுத்து வச்சு கொள்ள இயலும். ரைட்? அப்படி கூட உங்களுக்கு இதுல செஞ்சு கொள்ள இயலும். அப்ப அது ஈஸியான ஒரு வே இல்லையா? ஒரே அடியா 4-5 ஃபைல் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ரைட். இப்ப இதுலயே பாருங்க இங்க நிக்கிற உங்களுக்கு 2 பேஜ்னு காட்டுது. அதாவது பேஜ்ட அளவுக்கு இது இருக்கு. சில ஆட்களுக்கு இப்படி 800 நிலம் போடுபட்டிக்கு பாருங்க. இப்படி எல்லாம் போட்டோன்னா பெருசாகுது இல்லையா? இப்ப 1006 எல்லாம் போட நல்லாவே பெருசாகும். 2 ஹைட்னு வந்தாலும் இத மாதிரி சைசஸ் வரும். உங்களுக்கு இதுக்கு எப்பயுமே போட வேண்டாம் 2 பேஜ்னு போட்டா சரியா இந்த பேஜ்ட அளவுக்கு மாதிரியே வந்துடும். அதாவது எங்களுக்கு டிஃபால்ட் சைஸ்லயே வடிக்கிற வந்துடும். தேவண்டா உங்களுக்கு என்ன சார் டிசைன்ஸ் பண்ண போக்கிட்ட கூட்டி பெருசாக்கி கொள்ள இயலும். ரைட்? ஓகே. அப்ப இதுலயும் எப்பயுமே வேலை செய்ய போக்கிட்ட கிரிட் எல்லாம் ஆன் பண்ணி கொள்றது உங்களுக்கு நல்ல. அதாவது நான் இல்லஸ்ட்ரேட்டரே சொன்ன மாதிரி கிரிட் எல்லாம் ஓபன் பண்ணி கொண்டா உங்களுக்கும் எப்படி கைட்லைன்ஸ் மூலம் எல்லாம் இப்படி அழகா ஒரு ஷேப்ஸ வந்து வரைஞ்சு கொள்ள இயலும். பாருங்க நான் நினைக்கிறத ஷோ பண்றேன். விளங்குதாய்க்கும் உங்களோட கைட்லைன் சீக்குது. அப்ப இதால உங்களுக்கு எப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தாலும் சரியா சமானா இது உள்ளுக்கு மாதிரி போட்டுக்கொள்ள பாருங்க. எப்படி சரியா சமானா உங்களுக்கு எப்படி எடுத்துட்டு போகத்தான் இருக்குது பாருங்க. அப்ப இப்படி ஆர்டர் படியும் உங்களுக்கு இதுல செய்ய இயலும் கிரிட்ஸ் ஆன் பண்றதுனால. அதே மாதிரி அடுத்து பாருங்க ஷோ கைட்லைன்ஸ் சொல்றதும் அதே மாதிரி தான். நான் வந்து இந்த இது ஆஃப் பண்ணிருந்தா உங்களுக்கு இப்படி கைட்லைன்ஸ் காட்டாது. ஆன் பண்ணிட்டு இப்படி இழுக்குறேன். நான் லாஸ்டா இல்லஸ்ட்ரேட்டரா உங்களுக்கு கைட்லைன்ஸ் அதாவது
அவுட்லைன் அந்த ட்ரிம் சைஸ் இதெல்லாம் காட்டினேன் இல்லையா, அத மாதிரி ஒரு விஷயம் தான் இங்க நினைக்கிறேன் நான் இப்படி சும்மா உங்களுக்கு காட்டுறது கைட்லைன்ஸ்னு சொல்றது. ரைட்? இப்படி உங்களுக்கு கிரியேட் கூட பண்ணிக்கொள்ள இயலும். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லாட்டி இதை கிளிக் பண்ணிட்டு டிலீட்னு உங்களோட கீபோர்ட்ல கொடுத்தா ஆட்டோவாவே அது டிலீட் ஆகிரும். ரைட்? இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே கைட்லைன்ஸை கிளிக் பண்றீங்க, விண்டோஸுக்கு போறீங்க, அதுல பாருங்க டொக்கர்ஸ்னு சொல்ற ஆப்ஷன்ல கைட்லைன்ஸ் இருக்குது. போனா இப்படி ஒன்று ஓபன் ஆகுது. இதுல பாருங்க கைட்லைன்ஸ கூட உங்களுக்கு மாத்தேன் பாருங்க, கொஞ்சம் நீட்ட கோடு மாதிரி இருக்குது இல்லையா, இத பாருங்க இதோட ஸ்ட்ரெயிட் கோடு மாதிரியே இருக்குது. அப்ப நார்மலா நாங்க இதைத்தான் போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது போடுறேன்டா இதை போடு மேலும், அப்படி நீட்டமா ஒரு லைன் மாதிரி வேணும்டா இதை போட்டுக்கொள்ளே மேலும். பாருங்க உங்களுக்கு தேவைக்கு மாதிரி கைட்லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு மாத்தத்தான் இருக்குது. விளங்குதாய்க்கு மாத்தின போற என்ன நடக்குதுன்னு சொல்லி. இதே மாதிரி இந்த கைட்லைன்ஸை புடிச்சிட்டு கலரை சேஞ்ச் பண்றீங்க. கொடுக்குறீங்க பாருங்க என்ன நடக்குது, கைட்லைன்ஸ் கிரீன் கலரா கூட மாத்தி படுவது. அப்ப இப்படி இதுல செட்டிங்ஸ உங்களுக்கு விருப்பத்துக்கு மாறி மாத்தி செய்யத்தான் இருக்குது. அதாவது கைட்லைன்ஸுக்கு போயிட்டு ஏன் எனக்கு கைட்லைன்ஸுக்கு இப்படி ஆப்ஷன் எல்லாம் தந்திக்கிறாங்கடா, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை பிரிண்டிங்க்கு போடக்கிட்டையோ அப்படின்னு நீங்க பெர்ஃபெக்டா ஒரு டிசைனை செஞ்சு அதை அவுட் பண்ண வேணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு கைட்லைன்ஸ் மூலம் தான் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கொள்ள இயலும். ரைட்? ஓகே, அப்ப நான் இப்படி வச்சிடுறேன். இதுலயே பாருங்க வியூக்கு போறீங்க, வியூக்கு போயிட்டு பேஜ்ல போனா சாரி கிரிட்டுக்கு போனா டாக்குமெண்ட் கிரிட்னு சொல்றது இது, அதை கிளிக் பண்றேன். பாருங்க இதே செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு அங்கனைக்கிறையும் காட்ட போகுது. வியூக்கு போயிட்டு கிரிட் டாக்குமெண்ட் கைட், நான் அப்படி இல்லாம பேசில் லைன்ஸ்னு சொல்றத போடுறேன். அது உங்களுக்கு இப்ப விளங்கும் பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? கொப்பில எப்படி ஒரு கொப்பி ஒண்ணுல லைன்ஸ் அடிச்சா எப்படி இருக்குமோ அத மாதிரி வெளியே எல்லாம் வராம என்ன நடந்துக்குது, இந்த கொப்பி உள்ளுக்கு மாறி தாளுக்கு மாறி எப்படி லைன்ஸ் போறத உங்களுக்கு பார்க்க இயலும். அப்ப இதால கூட உங்களுக்கு என்ன சரி டைப் பண்ண வேணுமோ அப்படி என்ன சரி டிசைன் பண்ணிக்கிட்ட சரியா அக்யூரேட்டா இக்க வேணும்டா, இத மாதிரி லைன்ஸ கூட நீங்க ஃபாலோ பண்ண இயலும். கட்டாயம் கைட்லைன்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, இத மாதிரி உங்களுக்கு லைன்ஸ்களையும் போட்டுக்கொள்ள இயலும். ரைட்? ஓகே, இப்ப நான் அதையும் இல்லாமக்கிறேன். ரைட், இதுலயே பாருங்க உங்களுக்கு லே அவுட்டுக்கு போன இன்சர்ட் பேஜ், டூப்ளிகேட் பேஜ், ரீநேம் பேஜ்னு சொல்ற கொஞ்சம் ஆப்ஷன்கள் காட்டுது. அதாவது இப்ப நாங்க இங்க நிக்கிற எடுத்தோம் இல்லையா, கிளிக் பண்ணி ஒரு நியூ பேஜ் ஒன்றே எடுத்தோம். அத மாதிரி உங்களுக்கு பாருங்க பேஜ் 1 ஒரு தாளி இல்லையா, இதே பேஜ் 1 நீக்கிறத உங்களுக்கு அடுத்தது பேஜ் 2 பேஜ் 3 ஒரு மேகசினுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளேலும். நீங்க மேகசினை பாப்பீங்க எப்படியே முன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேஜிக்கும் அதுக்கு பின்னுக்கு 2வது பேஜ் 3வது பேஜ் அப்படி இப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகுது இல்லையா. அப்ப அப்படி போறதுக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த பிளஸ் மார்க்க போட்டு இங்க ஒவ்வொரு பேஜ் எடுக்க தேவையில்ல. இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு எப்படி வேற வேற பேஜஸ், அதாவது வேற ஒரு புக் ஒன்று எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. இங்க நிக்கிற போனா வேற சைஸ்ல வேற ஒரு புக் ஒன்று செய்ய போற மாதிரி இருக்கும். அப்ப ஈக்கிற ஃபார்மட்ல அதாவது ஈக்கிற சைஸ்லயே உங்களுக்கு வந்து பண்ண வேணாம், அதாவது நியூ பேஜஸ் எல்லாம் எடுக்க வேணும்டா ரைட். ஓகே, எடுக்க வேண்டாம். பாருங்க இங்க பேஜ் 1 இல்லையா, இதுல எனக்கு கிளிக் பண்றேன். இதுல பாருங்க டூப்ளிகேட் பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்து உங்களுக்கு பார்க்கலும்
பேஜ் 2 நியூ பேஜ் ஒன்று வந்திக்குது. ரைட்? இப்ப நான் உங்களுக்கு இதுல டிஃபரெண்ட் விளங்குறதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரைகிறேன். ஓகே, பாருங்க, 1வது பேஜ்ல இப்படி இருக்குது, 2வது பேஜ்ல இப்படி இருக்குது. ஆனா இப்படி பேஜ் சைஸஸ் ஒண்ணும் மாறல. என்னன்னா நாங்க இப்ப இங்க நிக்கிற பேட்டி கொடுக்கலையே, இந்த தாளத்தனை எடுத்தோம், ஒவ்வொரு தாளா எடுக்க கிட்ட உங்களுக்கு அது ஒரு லேசியான வேலை. நார்மலா இது வந்து ஒரு புக் கொண்டு செய்ய போக்கிட்ட, ஒரு மேகசின் செய்ய போக்கிட்ட தான் இது வந்து மிச்சம் யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னா ஒவ்வொரு பேஜுக்கு முன் பேஜ் கொண்டு, ஒரு 2வது பேஜ் கொண்டு, நடுவுல பேஜ் கொண்டு அதை டிசைன் பண்றதுக்கு, கலர் பண்ண, டைப் பண்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு லேசியா இருக்கும். ரைட்? பாருங்க, 2வது பேஜ், 1வது பேஜ் இது. இங்க எனக்கு இந்த மறுவ இன்னொரு டூப்ளிகேட் லேயர் போட்டு ஓகே பண்றேன். 3வது பேஜ் இது. ஓகே, பாருங்க, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட போட்டு உங்களுக்கு காட்டுறேன் விளங்குறதுக்காக. உங்களுக்கு விளங்கிக்கும் ஒவ்வொரு பேஜஸ் எப்படி கிரியேட் பண்றேன்னு. இதுலயே உங்களுக்கு நேம்ஸ் என்ன சரி, அதாவது இது விளங்குறதுக்காக நேம்ஸ் என்ன சரி ரீநேம் பண்ணினோம்டா, இதுலயே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லயே பாருங்க ரீநேம் பேஜ் இருக்குது. அப்ப இதுல ரீநேம் கொண்ட கொடுக்க இயலும். அதாவது மேகசின் கவர் அப்படின்னு நான் இப்ப சும்மா கொடுக்குறேன். ஓகே பண்ணினா அந்த பேர் இங்க வந்துடும். 2வது பேஜை உங்களுக்கு எப்படி ரீநேம் பண்ணி வச்சுக்கொள்ளும், இன்சைட் பேஜ். சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். இப்படி ஒவ்வொரு பேஜையும் உங்களுக்கு ரீநேம் பண்ணி கொண்டா உங்களுக்கு ஃபைல் ஓபன் பண்ண போறோம். உங்களுக்கு எப்படி லேசியா இருக்கும் என்னது, டக்குன்னு இப்ப இணைக்கிற நிறைய பார் இத மாதிரி நிறைய வந்துட்டா என்ன செய்வீங்க, குயிக்கா என்ன பேஜ செய்ய வேணும், உள்ளுக்குள்ள பேஜா இல்லாட்டி முன்னுக்கா இல்லாட்டி பேக் பேஜா எதை செய்ய வேணும்ன்றது இங்க நிக்கிற குயிக்கா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி இன்னொன்று இதுலயே போனண்டா இன்சர்ட் பேஜ் ஆஃப்டர் இது. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண என்ன நடக்குது, ஈக்கிற பேஜோட சைட்ல இன்னொரு நியூ பேஜ், இதே மாதிரி தான் நியூ பேஜ் ஒன்று கிரியேட் ஆகிருச்சு. நாங்க டூப்ளிகேட் லேயர் போட்டு பார்த்தோம் இல்லையா, அத மாதிரி இதுக்கு ஒரு டூப்ளிகேட் ஆகிருச்சு. ரைட்? அப்படி செய்ய மேலும் அப்படி இல்லாட்டி இதுல இன்சர்ட் பேஜ் பிஃபோர்னு போட்டா ஈக்கிற பேஜுக்கு முன்னுக்கும் இன்னொரு பேஜ் வந்துடும். பாருங்க, ஈக்கிற பேஜ் நடுவுல போயிட்டுச்சு, அதுக்கு முன்னுக்கும் இன்னொரு நியூ பேஜ் ஒன்று வந்துருச்சு. ரைட்? அப்போ உங்களுக்கு விளங்குத ஐக்கியம். நான் இதெல்லாம் சும்மா அந்த விளங்குறதுக்காக ஒரு பேஜுக்கு போடுறேன். ஓகே, அப்ப இப்படி கூட உங்களுக்கு எப்படி செட்டிங்ஸ செஞ்சு கொள்ள இயலும். ரைட்? இதுலயே உங்களுக்கு delete பேஜ் கொடுக்குறேன்டா, delete பண்ணா எப்பயும் மாதிரி அது எப்படி delete ஆகி போயிடும். ரைட்? அப்ப இப்படி உங்களுக்கு நினைக்கிற டூப்ளிகேட் பண்ணி எல்லா மாதிரியும் செஞ்சு கொள்ள இயலும். ஓகே, இதுல பாருங்க பிளஸ் மார்க் கொண்டு இருக்குது இல்லையா, அப்ப இதுல உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு செட்டிங்ஸ் வச்சிக்கிறாங்கன்னு. ரைட்? பாருங்க, இனி பிளஸ் மார்க் கொண்ட போட்டாலும் நியூ பேஜ் வருது. விளங்குதாக்கி ஒரு பிளஸ் மார்க் போடக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னொரு பிளஸ் மார்க் போட்டா இன்னொரு பேஜ். ரைட்? அப்ப இப்படி எக்கச்சக்கமான பேஜஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்ப சிலாக்களுக்கு ஒரு குழப்பம் மாதிரி, இப்ப இங்க நிக்கிற ஃபுல்லாவே பேஜஸ் நிறைஞ்சிடும். நிறைஞ்ச போறோம் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு எப்படி போறேன், இப்ப கஷ்டம் இல்லையா, அந்த பார்ல வந்து நிறைய பேஜஸ் வந்த போறோம் முன்னுக்கு போறன்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்ப லேசியான அதுக்கு ஆப்ஷன் என்னண்டா, இங்க நிக்கிற உங்களுக்கு பார்க்கலும் ஒரு டாட் வந்து இருக்குது, அதாவது ஃபார்வர்ட் பண்ற மாதிரி. முன்னுக்கு கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ் வந்துடும். இதுலய இங்க நிக்கிறத கிளிக் பண்ணினா கடைசி பேக் பேஜ் வந்துடும். அப்படி இல்லாட்டி ஒன்றா தான் நீங்க போக வேணும்டா. இதுல இந்த ஃபார்வர்ட்லயே பின்னுக்குள்ள எரோ கிளிக் பண்ணா ஒவ்வொரு பேஜா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டும். ரைட்? அப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எவ்வளவு லேசியா பேஜஸ் எடுக்க வச்சிக்கிறாங்க. ஒன்று இந்த நான் சொன்ன மாதிரி எங்க லே அவுட்டுக்கு போயிட்டு போட மேலும், அப்படியும் இல்லாட்டி இங்க நிக்கிற இருந்து நியூ பேஜஸ் எடுத்துக்கொள்ள மேலும். ரைட்? இப்ப இவ்வளவு நாங்க நியூ பேஜஸ் எல்லாம் எடுக்கிறோம் இல்லையா,
எடுக்க போக்கிட்ட ஒரு பேஜ் நம்பர்ஸும் போட்டேன்டா. நார்மலா இப்ப நான் இது சொல்றது வந்து ஒரு மெகசின் டிசைனுக்கு மாதிரி, ரைட்? இப்போ ஒரு மெகசின் டிசைனுக்கு எப்படி 1வது பேஜ் 2 3 இருக்கும் இல்லையா? அப்போ அத மாதிரி போட்டுக்கொண்டா உங்களுக்கு எப்படி கொஞ்சம் லேசியா இருக்கும். அத மாதிரி ஆப்ஷன் போட்டுண்டாலும் லே அவுட்டுக்கு போங்க. அதுல பாருங்க இன்சர்ட் பேஜ் நம்பர் இருக்குது. அப்ப இதுல கேக்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரே நம்பர், அதாவது எல்லா பேஜுக்குமே நம்பர் கொடுக்கவா, இல்லாட்டி ஆக்டிவா இருக்கிற பேஜ், இது இப்ப நான் ஃபர்ஸ்டா இருக்கிற ஒரு பேஜ் இல்லையா, ஆக்டிவா இருக்கிற பேஜுக்கு மட்டும் நம்பரை கொடுக்குவான்னு கேக்குறாங்க. நான் இப்ப எங்களுக்கு எல்லா பேஜையும் கொடுத்ததான் லேஸ் இல்லையா, ரைட்? எடுத்து கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்க்கலும் பாருங்க 1 2 பேஜ் 6 வரை காட்டி மீக்குது, 6 வரை காட்டி நம்பர் வந்துருச்சு. இப்ப நான் 7 எடுக்கிறேன், 8 எடுக்கிறேன். பாருங்க விலங்குதாய்க்கும் ஒட்டோவாவே இப்படி நம்பர் வந்து போயிட்டு கொண்டே இருக்குது. நீங்க பேஜஸ் கிரியேட் பண்ண உங்களுக்கு எப்படி நம்பர்ஸ் மாறிப்படும், ரைட்? இதே மாதிரி இந்த ஆல் பேஜஸ் கொடுக்கறதோட கீழே பாருங்க பேஜ் நம்பர் செட்டிங் இருக்குது. அதுக்கு போறேன். இதுல கேக்குறாங்க ஸ்டார்ட் பண்ண வேணும் நம்பர் ஒன்றுல இருந்தா, அதே மாதிரி பேஜும் வந்து 1வது பேஜ்ல இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுமா, இல்லாட்டி இடையில இருந்து ஸ்டார்ட் பண்ண வேணுமா, அதையும் உங்களுக்கு அன்னைக்கு கஸ்டமைஸ் பண்ணிடும். அதே மாதிரி ஸ்டைலுக்கு போனா என்ன மாதிரி ஏபிசிடி ஃபார்மட்ல வரையணுமா, அப்படி ரோமன் லெட்டர்ல வரையணுமா, இல்லாட்டி எப்படி வர வேணும்ன்றத உங்களுக்கு கேக்குறாங்க. கேட்டுட்டு ஓகே பண்ணினா பாருங்க அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபார்மட்ல உங்களுக்கு இங்க போயிட்டு கொண்டு இருக்கும், ரைட்? ஓகே. அப்ப அதுதான் எப்படி பேஜ் நம்பர் செட்டிங்ஸ், அதாவது எப்படி பேஜுக்கு நம்பர்ஸ் போடுறேன், ரைட்? இப்ப இங்க பாருங்க நிறைய பேர் குழப்பம் வந்து இந்த பேஜ்லயே இப்ப கலர் பண்றது எப்படி, ஓகே? இதுல நான் அங்க சொன்ன மாதிரி இல்லஸ்ட்ரேட்டர் சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்றை போட்டு கலர் பண்ணி லாக் பண்ணி செய்ய மேலும். அப்ப நான் இன்னும் அந்த ஷேப் டூல் ஒன்றும் சொல்லி தராதனால நான் அதை பத்தின இதை வந்து புறவைக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பேஜ்லயே பிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு கலர் போடுறேன்டா. பாருங்க இந்த பேஜ்லயே பின்னுக்கு ஆஷ் கலரா இருக்குது இல்லையா, இருக்கிற தாள்லயே பின்னுக்கு ஆஷ் கலரா இருக்குது. இங்க நிக்கிற டபுள் கிளிக் பண்றேன். பண்ணினா பாருங்க பேஜ் சைஸ்ன்னு வந்துக்குது. அதாவது இங்க நிக்கிற வச்சு உங்களுக்கு பேஜஸ் சைஸஸ் மாத்தேலும். பாருங்க எவ்வளவு வெரைட்டியான பேஜஸ் இருக்குதுன்னு. இதுலயே உங்களுக்கு வித்தையும் ஹைட்டையும் சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்றேன்டா, அப்படி சேஞ்ச் பண்ணிக்கொள்ள ஏலும், ரைட்? இதுலயே பாருங்க இங்க பேக்ரவுண்ட் சொல்றது ஒண்ணு இருக்குது. பேக்ரவுண்டு போனா சாலிட்னு சொல்றது இருக்குது, அதாவது உங்களுக்கு கலர் போடுறது. இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், சாலிட் கலர்னு நாங்க படிச்சுக்கிறோம் இல்லையா, ரைட்? ஓகே, ஒரு கிரீன் ஒன்று மாதிரி போடுவோமே விலங்க, ரைட்? போட்டுட்டு ஓகே பண்றேன். என்ன நடக்குது, பேஜ்ல வந்துருச்சு. அப்ப இது என்னது 8வது பேஜுக்கு தான் வந்திருக்குது. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி காட்டுறேன். பாருங்க எல்லா பேஜுக்குமே ஆட்டோவா வந்துருச்சு. அப்ப இதுவும் எப்படி உங்களுக்கு ஒரு லேசியான வே தான் பேஜுக்கு கலர் போடுறது. எல்லாம் செஞ்சுட்டுண்டாலும் உங்களுக்கு எப்படி பேஜுக்கு கலர் போட்டா அந்த பேஜ் எல்லாத்துக்குமே தான் அந்த கலர் உங்களுக்கு போடுபடும், ரைட்? மறுபடியும் டபுள் கிளிக் பண்றேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் தேவையில்லாட்டி நோ பேக்ரவுண்ட் போட்டுக்கொள்ள, ரைட்? இதுலயும் கைட்லைன்ஸ் சொல்றது, அதாவது நான் இப்ப கார்டினல்ல லைன்ஸ் போடுறது, அத இங்க நிக்கிற இருந்து கூட உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள இயலும். பாருங்க ஷோ கைட்லைன்ஸ் இருக்குது இல்லையா, ஆஃப் பண்ணினா கைட்லைன்ஸ் போயிட்டும், ஆன் பண்ணினா அந்த கைட்லைன்ஸ் சீக்கும். அதே மாதிரி இதுலயும் நான் அப்ப அந்த கைட்லைன் செட்டிங்ஸ் இங்கே விண்டோஸ்ல போயிட்டு காட்டினேன், அதே மாதிரி தான் இங்க கலர் சேஞ்ச் பண்ணி இருக்குது, ரைட்? அவ இதுவும் வெர்டிக்கல் ஹாரிசான்டல் ரீதியா எல்லாம் எப்படி எல்லாம் வைக்க வேணும்ன்றது தான் அன்னைக்கு காட்டுகிறது. நார்மலா நாங்க டிராக் பண்ணிட்டு வர்றதுனால இப்ப அந்த ஆப்ஷன்ஸ் ஒன்றுமே எங்களுக்கு தேவைப்படாது, ரைட்? அதே மாதிரி தான் இந்த கிரிட்னு சொல்றதும் சேம் தான். நான் இப்ப இந்த கிரிட் ஆப்ஷனையும் போட்டு காட்டினேன் இல்லையா, பாக்ஸ் 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 நிறைய வந்துச்சு, ரைட்? அதுலயும் உங்களுக்கு தேவைண்டா அதுலயும் ஹாரிசான்டல் சைஸஸ் கூட்டேலும் வெர்டிக்கலை கூட்டேலும் அதே மாதிரி கிரிட் ஸ்பேசிங் எவ்வளவு ஈக்க வேணுமோ அதுகள் எல்லாம் கூட்டணும்.
அப்ப எங்களுக்கு இப்ப அது ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாமே அதுல பெர்ஃபெக்ட்டா வந்துதான் இருக்குது. ஓகே ரைட். அப்ப இதுதான் பேக்ரவுண்ட் சொல்றது. அதாவது பேக்ரவுண்ட் கலர் போடுற மெத்தட். ரைட். நான் வந்து கலரை மாத்துறேன். ஓகே இதே கலர் வைக்கிறேன். ஓகே அப்ப இப்படி மாத்தி இதாக்கி கொள்ளு ஏனும். ரைட். ஓகே 4-5 முறை அந்த ப்ளஸ் சைனை சுத்தி ஆஃப் ஆயிடுச்சு. ரைட். அப்ப பின்னுக்கு டபுள் கிளிக் பண்றதுனால உங்களுக்கு எப்படி லேசியா இந்த பேஜ் சைஸுக்கு பேஜ் செட்டிங்ஸுக்கு போயிட்டு கொள்ள இயலும். அதே மாதிரி அட் ஃப்ரேம்ஸ் சொன்னாலும் பாருங்க அட் ஃப்ரேம்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஓகே பண்றேன். விலங்கு தைக்கும் எப்படி இன்னைக்கு ஒரு டார்க் கலர் பார்டர் ஒன்று வந்தது. நான் இப்ப தூக்கியே காட்டுறேன். என்ன நடக்குது ஒரு பார்டர் ஒன்று வந்துருச்சு இல்லையா. அப்ப அதால எப்படி உங்களுக்கு கலரை உள்ளுக்கு ஃபில் பண்ணி இந்த வேலையும் உங்களுக்கு எப்படி பேக்ரவுண்டுக்கு கலர் போட்டுக்கொள்ள இயலும். அதாவது இப்ப இதுல இன்னும் நான் ஆப்ஷன்ஸ் படிச்சு தருவேன். எப்படி கிரேடியன்ட் பண்றது எப்படி இதே மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் மாதிரி செய்யறது எப்படி அத மாதிரி ஆப்ஷன் எல்லாம் படிப்போம். படிக்க போகிட்டு உங்களுக்கு இந்த விஷயம் வந்து அணிக்கிறதான் தேவைப்பட போகுது. ரைட். ஓகே டபுள் கிளிக் மறுவம் பண்றேன். அப்ப அட் ஃப்ரேம் பண்ணிலும் அதே மாதிரி நினைக்கிற சைஸஸையும் மாற்றிக்கொள்ள இயலும். அப்ப கைட்லைன்ஸ்ன்றது பேக்ரவுண்ட்றது இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயம். ரைட். லே அவுட்லயும் பாருங்க புக் மாதிரி லே அவுட் வேணுமா அப்படியும் இல்லாட்டி ஒரு கார்ட மாதிரி வரையணுமா பாருங்க காட்டுறாங்க 4 ஒரு பங்குன்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா. இத மாதிரி சைஸஸ் தேவைன்னா இப்படி போட்டு ஓகே பண்ணா அதுக்கு மாதிரி உங்களுக்கு வரும். ரைட். அப்ப இப்படி எல்லா செட்டிங்ஸையுமே வச்சிருக்கீதான் இந்த கொரல் ட்ரோன் சொல்றது. நார்மலா இதுல உங்களுக்கு எல்லா மாதிரி செட்டிங்ஸும் செஞ்சு கொள்ளிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஃபைலுக்கு போயிட்டு ஓபன் பண்றீங்க. ஒரு போட்டோன்னு நீங்க இதுல இன்சர்ட் பண்ண போறீங்க. சும்மா சொன்ன இந்த சில்லி எடுப்போம். பாருங்க நடக்குது இந்த சில்லி வராது. ரீசன் என்னண்டா இதுல நீங்க ஒரு ஜேபிஜி ஃபைல் உண்டா இல்லாட்டி ஒரு இமேஜ் ஒன்றை நீங்க வந்து இதுல இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நாளும் ஃபைல் ஓபன் போயிட்டு உங்களுக்கு ஓபன் பண்ண இயலாது. ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்றா இருந்தா ஓபன் பண்ணி பாக்கலாம். நாங்க நார்மலா அது எல்லா சாஃப்ட்வேரும் செய்யறது இல்லையா. போயிட்டு நியூ டாக்குமெண்ட் ஒன்று நாங்க ஓபன் பண்ணி பார்ப்போம். நாங்க லாஸ்ட் கிளாஸ் செஞ்சதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறது வேற. ஒரு போட்டோ ஒன்று நீங்க இன்சர்ட் பண்றது வேற. இப்ப நான் போட்டோ ஒன்று உங்களுக்கு இன்சர்ட் பண்ண வேண்டாம் இம்போர்ட் சொல்ற செட்டிங்ஸ கிளிக் பண்ண இயலும். ரைட். கிளிக் பண்ண பாருங்க. ஓகே இப்ப நான் இத எடுத்துட்டு இம்போர்ட்ன்றத கிளிக் பண்றேன். பாருங்க உங்களோட மவுஸ்ல வந்து அது அப்படியே அந்த கர்வ்ல வந்து பதிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா. ஒரு நேம் ஒண்ணு வருது இல்லையா. இத வந்து உங்களுக்கு இப்படி வரையத்தான் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்படி வரைங்க. வரைஞ்சிட்டு விட்டுட்டா அந்த போட்டோ உங்களுக்கு இங்க நிக்கிற வந்துடும். ரைட். இப்ப நான் அதே மாதிரி இம்போர்ட் பண்றேன் இன்னொரு போட்டோவை. இப்ப எப்படி சின்னதா இப்படி வரையுது பாருங்க. சின்னதா வரைஞ்சா சின்னதா தான் வரும். அப்ப இது உங்களுக்கு வரையறத பொறுத்து இல்லை. நீங்க கொண்டு வர இமேஜ வந்து எங்கனைக்கிற சரி பிக்ஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சின்னதா வரைஞ்சி பிக்ஸ் பண்ணிக்கொள்ள இயலும். ரைட். அப்படி இல்லாட்டி பெருசா வரைஞ்சி உங்களுக்கு இது எப்படி சைட்ல வச்சுக்கொள்ள மேலும்.
ஓகே, அப்ப இதுல நார்மலா ஓபன் பண்றது கொரோ போட்டோஸ், நீங்க இம்போர்ட்னு சொல்றத பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்போர்ட் பண்றதுதான் இதுல கூடுதலா நாங்க செய்யறது. அதாவது நீங்க போட்டோஷாப்ல சாரி கொரோல்ட்ரா என்ன ஒர்க் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவீங்க. நார்மலா நிறைய பேர் இதுல கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் செஞ்சுட்டு போட்டோஷாப்ல போட்டு அதுல ஒரு 3D மொக்கப் மாதிரி அவுட்புட் எடுக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி போட்டோஷாப்ல போட்டு இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன் எல்லாம் செய்யறாங்க. அப்படி எல்லாம் செய்யறேன்னா உங்களுக்கு கட்டாயம் எப்படி இந்த கொரல்ட்ரோல எஸ்விஜின்னு சொல்ற ஃபைல் மூலம் உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. நீங்க செய்யறேன்னா பிஎன்ஜி இல்லாட்டி கிஃப் அப்படி இல்லாட்டி ஜேபிஜி அந்த ஃபார்மட்டுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண வேணும்டா இதுலயே பாருங்க எக்ஸ்போர்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. எப்படி பாருங்க எவ்வளவு வெரைட்டியான ஃபைல்ஸ் உங்களுக்கு இணைக்கிற ஈக்குதுன்னு. இதுல உங்களுக்கு வேண்டியதை போடல பாருங்க. ஆட்டோகேடுக்கு நீங்க போட்டு என்ன சரி டிசைன் பண்ண வேணும்னாலும் அதுக்கு கூட போடுறதுக்கு மாதிரி வச்சிக்கிறாங்க, ரைட்? அதே மாதிரி பாருங்க இதெல்லாம் போட்டோஷாப்ல யூஸ் பண்ணலும். இதெல்லாம் இல்லஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு தேவைன்னா இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலா கூட இதை வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அப்ப கேக்குறாங்க எந்த ஃபைல் ஃபார்மட்ல தேவைன்னு. இப்ப நீங்க ஜேபிஜில தான் தேவைண்டா அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்னு சொல்றத பண்ணுங்க, ரைட்? எக்ஸ்போர்ட் பண்ணின உடனே சும்மா போயிட்டு சர்வ் ஆகிறாது. இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது அதுக்கும் தெரியாதனே இப்ப உங்களுக்கு எப்படி எல்லாம் அதுல தேவைன்னு செட்டிங்ஸ். அப்ப இதுல நார்மலா இப்ப கேட்கும் பாருங்க. ஓகே, இதுல கேக்குது இந்த ஜேபிஜி ஃபைல், அதே மாதிரி அதுல சைஸஸ காட்டுது. சிஎம்ஐக்கு கலர்ல தான் இருக்குதுன்றது, அதே மாதிரி குவாலிட்டி வந்து 80% இருக்குதுன்னு சொல்லுதோ. இதுல இன்னுமே குவாலிட்டியை கூட்டுறா ஹையஸ்ட் போட்டா 100 ஆகிரும், ரைட்? நார்மலா நீங்க பார்க்கல பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே ஹையஸ்ட் போட்டு தான் நாங்க பிரிண்ட் அவுட் பண்ணுவோம். ரீசன் என்ன, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா வரதுக்காக. அப்படி இல்லாம உங்களுக்கு இன்னைக்கு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் தான் நீங்க எடிட் பண்றீங்க, நார்மலா அதை வந்து செஞ்சு முடிக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா உங்களுக்கு ஹையும் போட தேவையில்ல, மீடியம்ல போட்டு எடிட் பண்ணாலும் உங்களுக்கு போதும், ரைட்? அப்ப இதுல உள்ள செட்டிங்ஸ் வேற ஒன்றும் செய்ய போறது இல்லை. நாங்க எல்லாமே இன்னைக்கு மென்ஷன் ஆயிட்டே இருக்குது இல்லையா, கொடுத்து ஓகேன்னு கொடுத்தா இது அப்படியே ஜேபிஜி ஃபைல் ரீதியா இப்படி சர்வ் ஆகி பற்றும். அப்ப அதால உங்களுக்கு ஜேபிஜி ஃபைல சர்வ் பண்ணா அதை கொண்டு போயிட்டு இல்லஸ்ட்ரேட்டர்லயோ போட்டோஷாப்லயோ போட்டு உங்களோட எடிட்டிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணத்தான் இருக்குது. அப்ப இப்படியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதான் இந்த கொரல்ட்ரோன்னு சொல்றேன். இப்ப நார்மலா நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட் எப்படி பெரிய ஸ்கிரீன் ஒண்ணுல போட்டு பார்ப்பாங்க இல்லையா, பாருங்க வியூ ஸ்கிரீன் பெருசாவின போறோம் உங்களுக்கு விளங்குதா வைக்கும் உங்களோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு வியூ பண்ணி பார்த்து கொள்ள இயலும், ரைட்? இதுல டெஸ்டுக்கே பாருங்க பிரிண்ட் சொல்றது அழகாவே, அதாவது லாஸ்ட்லயே உங்களுக்கு கிளியராவே வந்திருக்குது. பிரிண்ட் காட்ட காரணம் என்னது, குயிக்கா உங்களுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு எடுத்துக்கொள்ள. அதே மாதிரி பிரிண்ட் வியூவை கூட இதுல காட்டிக்கிறாங்க. நார்மலா பிரிண்ட் வியூ வந்து காட்டுறது குறவு இல்லையா, பாருங்க உங்களுக்கு பிரிண்ட் வியூ இவ்வளவுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். வியூ பண்ணி காட்டுது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரிண்ட் ஆக போகுதுன்றது. ஓகே, ரைட்? அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதன் மூலம் பார்த்து கொள்ளையிலும் வேற என்னென்ன செட்டிங்ஸ வந்து செஞ்சு கொள்ள இயலும். ஓகே, அப்ப இதுதான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக நான் சொல்றது. ஓகே, என்ன சார் டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கொள்ள இயலும். கைட்லைன்ஸ் யூஸ் பண்ண வேணும், வேற ஒன்றும் இல்ல. நீங்க ஒர்க்க வந்து பெர்ஃபெக்ட்டா செய்யறண்டா, அதாவது இப்ப இந்த சைசஸ் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணி ஒழுங்கா செய்யறண்டா இது இப்படி கைட்லைன்ஸ் போட்டுக்கொள்ள. அதே மாதிரி நீங்க இப்ப கைட்லைன்ஸ் மூலம் செஞ்சாதான் பிரிண்ட் அவுட் பண்ண போக்கிட்ட அவங்களுக்கு எப்படி சரியா கணக்கா சேஃபா அது வந்து வெட்டின் படும். அதே மாதிரி அந்த கைட்லைன்ஸ் மூலம் உங்களுக்கு பாதுகாக்கிற மாதிரி இக்கும் வந்தவங்களோட ஃபைல். அதாவது உங்களுக்கு அதுல இருந்து அந்த லைன்ல இருந்து அங்கிட்டுக்கு போகாம டிசைன்ஸ் செஞ்சுட்டு போயிட்டு கொள்ள இயலும், ரைட்? மேடம் சொல்லுங்க. நம்பர் வந்து இப்ப எல்லா பேஜஸ்க்கும் வர மாதிரி போட்ட மாதிரி
கலர் வந்து எல்லா பேஜஸ்க்கும் போற மாதிரி போடலுமா இல்லாட்டி தனித்தனியா போடலுமா? என்னது கலரா? ஓ நீங்க ஒன்றுக்கு Colored. ஃபர்ஸ்ட் கலர் பண்ணிட்டு அது போற எல்லா பேஜஸையும் கிளிக் பண்ண போகுது, அது ஆட்டோவாவே உங்களுக்கு வந்துடும். வேற வேற போடலுமா இல்லாட்டி ஒரே இதுதானே? இல்ல வேற வேற எதை நீங்க போட, அதாவது கலர் போடுறேன்டா அந்த ஒவ்வொரு பேஜுக்கு போடுறேன்டா நீங்க நார்மலா நான் இப்ப சொன்னதுனே பேஜ் கலர்ண்டு அதுல போயிட்டு கொடுத்தா எல்லா பேஜ்லயுமே ஆட்டோவா நீங்க அதே கலர் வந்துடும். ஆனா நம்பருக்கு நீங்க கலர் பண்றேன்டா பேஜ் நம்பருக்கு தானே நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஓ நம்பரும் தான் பேப்பரும் தான். பேப்பருக்கு வந்து நீங்க கலர் பண்ணினா அது எல்லா பேஜுக்குமே ஆட்டோவாவே அதே கலர்ல தான் வரும். நீங்க மறுவா நியூ பேஜ் போட்டாலும் உங்களுக்கு அதே கலர் தான் உங்களுக்கு காட்ட போகுது. வேற வேற வேணும்டா? வேற வேற வேணா நீங்க அந்த கரண்ட் பேஜ மட்டும் செலக்ட் பண்ணி வேற கலர் ஒண்ண மாத்ததான் இருக்குது. ஓகே ஓகே. நீங்க போட்டிக்கிற இப்ப இதே மாதிரி கேலண்டர் எல்லாம் இதுல நார்மலா செய்யறது. அப்ப கேலண்டர் செய்கிட்டு எப்படின்னா அதுலயும் நீங்க ஒரே ஒரு பேஜ மட்டும் கிரியேட் பண்ண வேண்டி வரும். மத்த அவ்வளவு 12 மாசமுமே எப்படி ஒரு மாசம் கிரியேட் பண்ண மீதி 11 மாசமுமே அதுல ஒட்டோவாவே செட்டிங்ஸ் எல்லாம் செஞ்சு வந்துடும். அப்ப அதுல அதுல உள்ள செட்டிங்ஸ் நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபாண்ட் போட்டாலும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரே ஃபாண்ட்ல தான் வரும் அப்படியா? நம்பர் படி பார்த்தேன்னா அப்படி வராது. நீங்க நான் சொல்றது கேலண்டர் தான். கேலண்டர்ல நீங்க என்னமாச்சும் ஒரு ஃபாண்ட்டை வந்து மாத்துறீங்க செய்றீங்கன்னா அது 12 கேலண்டருக்கு அதாவது 12 மாசத்துக்குமே அது வந்து ஜெனரேட் ஆகி வந்துடும். ரைட்? அதுல செய்யறேன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுல ஆப்ஷன் மாத்திக்கிட்ட எல்லா 12 பேஜுக்கும் ஒட்டோவாவே மாறியே வந்துடும். அப்படி இல்லாம நீங்க ஒவ்வொன்றுக்கு போட போக்கிட்ட கட்டாயம் ஒவ்வொரு பேஜ் நம்பர் அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு தான் போக வேணும். அதுல கலர் என்ன சரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் செய்யறேன்டா. ஓகே. உங்களுக்கு அது மத்த கிளாஸஸ்ல ஒவ்வொரு ஒர்க் செய்யக்கிட்ட விளங்கும் என்ன மாதிரி எல்லாம் மாறுது என்ன நடக்குதுன்னு. வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? கைட்லைன்ஸ் யூஸ் பண்றதை நான் சொன்னேன் இல்லையா இப்ப. அதாவது எங்களுக்கு அது முக்கியமா தேவையானது நார்மலா நீங்க பிரிண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் செய்ய போக்கிட்ட உங்களோட ஒர்க் வந்து நீட்டா வர வேணும். அந்த ஒரு அளவுக்கு அங்கிட்டுக்கு போப்பாடா அப்படின்ற மாதிரி நீங்க ஒழுங்கா செய்ய வேணும்டா கட்டாயம் கைட்லைன்ஸ் போட்டா மட்டும்தான் அது உள்ளுக்கே உங்களுக்கு செஞ்சுப்படும். அப்படி இல்லாம இருந்தா நீங்க அங்கிட்டுக்கு இங்கிட்டுக்கு கொஞ்சம் மாறி எல்லாம் செய்ய நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கைட்லைன்ஸ் போடுறதுனால நிறைய உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண போக்கிட்ட. வேற என்ன சரி டவுட்ஸ் இருக்குதா? ஓகே. அப்ப நான் நினைக்கிறேன் வேற ஒருத்தருக்கும் டவுட்ஸ் இல்லன்ட்டு. நிறைய பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவரேஜ் ப்ராப்ளம்னு சொல்லினீங்க. அதே மாதிரி சுகம் இல்ல அப்படி ஒவ்வொருத்தர் இன்னைக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்லினீங்க. ரைட். பேலன்ஸ் ஆக்கள் ரெக்கார்டிங்ஸ பாத்துக்கோங்க. பார்த்து அது மூலம் இப்ப இன்னைக்கு நாங்க பெருசா லெசன் ஒன்று படிக்கலையே சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் சொன்னேன். அடுத்த கிளாஸ் எல்லாரும் பாத்துக்கோங்க நியூ லெசன்ல என்னென்ன இருக்குதுன்னு. ஓகே ரைட். ஓகே அப்ப தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ.